அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை இவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். She is a freelancing transformational coach who seeks a challenging position in the area of training and longing to make a change in others' lives. மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படக்கூடிய ஒரு கோச் இவங்க. She believes that touching as many lives as possible is how rich your life can be. ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் எந்த அளவு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது, ஒரு ரிச்னஸ் இருக்குது அப்படின்றத கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுல ஒரு தீராத நம்பிக்கை கொண்டவங்க இவங்க. She is known for excellent interpersonal skills, team building, leadership and communication skills. ஸோ இந்த மாதிரி திறன்களில் மிக சிறப்பாக பயிற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு பயிற்றுனர் இவங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை, இன்றைய பயிற்றுனர், இன்றைய ஸ்பீக்கர் லயன் ஜேசிஹெச்ஜிஎஃப் எஸ்எல் மீனாராஜா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரியும் நானும் பெருமிதம் கொள்கிறோம். Ma'am, this floor is yours. You can start, ma'am. Please welcome, ma'am. Thank you, sir. Thank you. உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப ஆடிபிளா இல்லை. என்னுடைய வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ் மேம், உங்க வாய்ஸ் நல்லா கேக்குது மேம். கேக்குதா சார்? ஓகே, ஓகேங்க சார். ஸோ இந்த அருமையான பிளாட்ஃபார்ம் அமைத்து கொடுத்த நற்புலரி ஃபவுண்டர் ஐடிசிசி குமரேசன் தர்மசேன் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் இனிய நண்பர், நல்லவற்றை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்தும் செல்வந்தர் திரு லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் பல பல. ஏன்னா இந்த அருமையான வாய்ப்பு எல்லாருக்கும் 450 நாட்களா தாண்டி ஒரு வெற்றி விழாவாக ஒரு 15 மாதங்களாக தொடர்ந்து இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நீங்களும் உங்களுக்காக வேண்டி ஏற்படுத்தி மக்களுக்காக வேண்டி நல்ல ஒரு விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கூட சுமதி மேம் எல்லாம் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை பார்த்து ஒரு திருப்தி எனக்கு. ஸோ நிறைய பேர் பண்றாங்க. நான் இந்த ஏர்லியா, ஐ திங்க் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டூயிங் ஸோ ஏர்லி இன் த மார்னிங். 5 o'clock ஆரம்பிச்சு 5:30 ஆரம்பிச்சு இவ்வளோ சீக்கிரமா நம்ம அந்த நல்ல பிரம்மமுகூர்த்தத்துல எழுப்ப வச்சு நல்ல ஒரு சந்தர்ப்பம் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பெண் நேற்று இன்று நாளை பார்க்கும்போது தொட்டிலை ஆட்டும் கைகள் அன்று, இன்று தன்னைத்தானே உயர்த்தும் கைகள் இன்று, நாளை தொல்லுலகை ஆளும் கைகள் நாளை. ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்ணை போற்றும் ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா ஒரு காலத்துல பெண்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு சில துறைகளை தவிர வேறு எதிலும் தலையிடுவதில் அரிதாக இருந்த காலம் அன்று. பெண்களின் காலடி படாத துறைகளே இல்லை என்ற நிலையே இன்று. எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து விட்டு முன்னேற்ற பாதையை எட்டி பிடிக்க தயங்காத தங்க தாரைகளாக என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் காந்தி மகான் சொன்ன அந்த பொன்னான காலம் இன்னும் வரவில்லையே. வந்துருச்சான்னு இன்னும் வரல என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த காலத்தை நோக்கிதான் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். ஏன்னா புலியை முரத்தால் விரட்டிய வீரமங்கையை சேர்ந்தவர்கள் அக்கால பெண்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சேற்றிலும் ஆணுக்கு நிகராய் கால் பதித்து சென்னல் மணிகளை
உருவாக்கினார் அப்படின்னு தான் நம்ம இதிகாசம்லாம் படிச்சிருக்கோம். ஏன்னா கல்வியில் மட்டும்தான் இந்த பெண்ணுக்கு ஓரவஞ்சனை செய்தது ஒரு காலத்துல ஆணுலகம். ஆனால் தற்போது கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு எல்லா விஷயத்திலும் ஆணுக்கு நிகராக சாதித்து கொண்டுதான் இருக்கின்றனர். பெண்ணே உன்னால் முடியும், இந்த புது உலகம் படைக்கவா என்று அழைக்கிறது இன்றைய சமுதாயம். நீ சோர்ந்து விட்டாய் எனில் உன்னை சுற்றி சுவர் எழுப்பி விடுவர். எழுந்து நடந்தால் இமயமலையும் உன் காலடியில் விழும். ஆனா பிரச்சனை எங்க இருக்குன்னா, எந்திரிச்சு நடக்க மாட்டோம். சோர்ந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா எந்திரிச்சு அந்த ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு 2 விஷயம் தான் தடையா இருக்கும். ஒண்ணு பயம், இன்னொன்று கூச்சம். பயம் அப்படின்னு பார்க்கும்போது சமுதாயத்துல யாரெல்லாம் அங்க பயப்படுவாங்க? கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போடலாமா? சமுதாயத்துல பொதுவா யாரெல்லாம் பயப்படுவாங்க? தப்பு செய்யறவன் பயப்படுவான், பொய் சொல்றவன் பயப்படுவாங்க. நீங்க அன்மியூட் பண்ணி கூட பேசலாம். நிறைய களவான்றவங்க பயப்படலாம், மிஸ்டேக் பண்றவங்க பயப்படுவாங்க, கண்டிப்பா தப்பு செய்யறவங்க பயப்படுவாங்க. கொலை பண்றவன் பயப்படுவான், கொள்ளை அடிச்சவன் பயப்படுவான். நிறைய இந்த மாதிரி கிம்பளம் வாங்கி அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது எடுக்கிறவன் வாங்குறவன் பயப்படுவான். அரசியல்வாதிங்க இல்லாட்டி ஏதாவது பொறுப்புல இருக்கிறவங்க பயப்படலாம், கற்பழிச்சவங்க பயப்படணும். நாம எங்க பயப்படணும்? நாம இதெல்லாம் பண்ணதான் நம்ம பயப்படணும். நம்ம ஏன் இந்த பயப்படணும்? நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருப்போம், ஒரு சின்ன சின்ன பொய் பேசுறது தவிர லஞ்சம் வாங்குறவங்க போன்றவங்க தான் பயப்படணும். பெண்ணா இருக்கிறவங்க நம்ம ஏங்க பயப்படணும்? அந்த நம்ம சொன்னோமே, ஒரு காலடி எடுத்து வைக்கணும்னு சொல்றோமே, இமயமலை விடுங்க, ஒரு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு காலை பூமியில இருந்து தூக்கணும். ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால அந்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு இந்த பயம், நம்ம அகராதி இருக்கிற வரைக்கும், இந்த பயம் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த காலடி எடுத்து வைக்கவே முடியாது. நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்ற கேள்வி நம்மகிட்ட கேட்க 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 நமக்கு அந்த பயம் போகும். ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். இப்போ என்னுடைய கதை எடுத்துட்டீங்கன்னா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு கல்யாணம் பேசிட்டாங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு சென்னையில ஒரு ஐசிஐசி போர்டு ஒரு கான்வென்ட்ல படிச்சுட்டு இருக்கும் போது 9th அப்பா சொல்றாங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நீ படிச்சுட்டு பாத்துக்கலாம் கல்யாணம் அப்படின்ட்டாங்க. நான் என்ன சொல்றது? ஏன்னா அப்பனா ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும். இப்போ அப்படியே இருக்கு. ஒரு 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 ஏஜுக்கு பிறகு அப்பாவை தொட்டு பேசுறதோ ஒரு மாதிரி விலகி இருப்போம். இப்போ அப்படி இல்லையே. இருந்தாலும் அந்த காலத்துல எனக்கு சொல்ல முடியாத ஒரு பயம், ஒரு அப்பா மேல ஒரு மரியாதை, சொல்ற பேச்சு கேட்கணும் அப்படின்றதுனால அன்னைக்கு ஒப்புக்கிட்டேன். ஆனா அப்படியே விட்டுற முடியுமா நம்ம வாழ்க்கைய? அப்ப இருந்த பயம் இருந்தாலும் பரவாயில்ல. கல்யாணத்துக்கு பிறகு 9th பிறகு நான் ஸ்கூலுக்கு போக விரும்பல. ஏன்னா எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுவாங்க, அதுவும் ஐசிசி போர்டு மெட்ரிக்ல எப்படி இருக்குன்னு தெரியும். சோ அதனால நான் திரும்பி ஸ்கூலுக்கு போகல. கரஸ்பான்ஸ் 10th எழுதிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ், சான்ஸ்கிரிட் எக்ஸாம்ஸ், பல எக்ஸாம்ஸ் பண்ணேன். ஹிந்தி எக்ஸாம்ஸ் அவ்வளோத்தையும் கிளியர் பண்ணேன். மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக் லோவர் ஹையர் பாஸ் பண்ணி அதுவும் பண்ணேன். ஒரு கரஸ்பான்ஸ்லயே ஒரு பிஏ சோசியாலஜி பண்ணேன். அந்த மாதிரி தானே நமக்கு செதுக்காட்டி நாம ஏன் இப்ப இருக்கிறோம், இப்பவுமே அப்படியே போயிடுமா வாழ்க்கை அப்படின்ட்டு நம்ம கேட்க 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 நமக்கு நிறைய பதில் இல்ல, முடியும், நம்மளால முடியும். ஏன்னா பசங்க ஒரு பட்டயதாரி ஆகிறதுக்கு நம்ம ஒரு பட்டயதாரி பேரண்டியா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துலதான் எது முடியுமோ அந்த காலத்துல அது படிச்சேன். சோ அந்த மாதிரி நமக்கு the quality of the questions you ask yourself will be the quality of your life அப்படின்றாங்க. நம்மளே எந்த மாதிரி குவாலிட்டி கொஸ்டின்ஸ் கேட்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கை அமையும் அப்படிம்பாங்க.
இப்படியே விட்டுறலாமா? சாதாரணமா நம்ம இருக்கிறோமா? ஏன் நம்ம ஒரு சாதாரண ஒரு சீதாவோ கீதாவோ இருக்கணும்? நம்ம ஏன் வித்தியாசமா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்க 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 அதுக்கு பதில் வரும். சோ அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி கொஸ்டின்ஸ் நம்மள கேட்டு நம்ம வாழ்க்கைய மாத்தி அமைக்கணும். அந்த தன்னை அறிதல், அப்ப இந்த செல்ஃப் அனாலிசிஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா பெண்களுக்கும். நான் நான் ஏன் ஒரு சாதாரண மனுஷியா வாழ்ந்து போகணும்? நான் தடம் பார்த்து நடக்கிற ஒரு மனிதனா இருக்க போறேன்னா, தடம் பதித்து நடக்கிற ஒரு மாமனிதனா இருக்க போறேன்னா, ஏன்னா தடம் பதித்து நடக்கிறவன் தான் மாமனிதன், தடம் பார்த்து நடப்பவன் மனிதனே அப்படின்றதுதான். நான் ஏன் சாதாரண வாழ்க்கையை வாழ்க்கணும்? நான் ஏன் ஒரு அசாதாரணமான வாழ்க்கையை வாழக்கூடாது? ஒரு ரோல் மாடல நான் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்க 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 நமக்கு அது உந்துதல் சக்தியும், நமக்கு ஒரு பயமும் கூச்சமும் போக்குற ஒரு தன்மை நமக்கு வரும். இந்தியாவின் எதிர்காலம் பாத்தீங்கன்னா பெண்கள் கையில் தான் உள்ளது அப்படின்றாங்க. ஏன்னா அந்த குடும்பம் என்ற ஒரு சமுதாயம் அமைப்பே பொறுப்பான நிர்வாகியாய் பெண் தான் இருக்கிறாள். அவளின் பொறுப்பு அந்த குடும்பத்தை ஒரு நல்ல வழியில் கொண்டு செல்வதுதான் அந்த குடும்ப தலைவியின் பொறுப்பு. நம்ம எது நம்ம குடும்பம் பண்ணணும் நினைக்கிறோமோ அதை நாம பண்ணணும். ஏன்னா ஒரு காலத்துல நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முறைச்சா நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். ஆனா இப்ப அப்படிக்கா இருக்குது? நம்ம சொன்னாலும் நீ டிவி பார்க்காத, நீ மொபைல் போன் நோண்டாது, நீ நோன்றல்ல, நீ பாக்குறல்ல, நீ பண்றியா? இது சாதாரண ஒரு பசங்கிட்ட நல்ல காய்கறி சாப்பிடுறா, நீ சாப்பிடுறியா? அப்படிதான் கேக்குறாங்க நம்மகிட்ட. சோ நம்ம பண்ணாதான் அவங்க பண்றாங்க. நாம தான் ஒரு ஒரு ரோல் மாடலா அவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நம்மள பார்த்தா நிறைய பேர் கத்துக்கிறாங்க, பசங்க நம்மள பார்த்து. சோ அவங்க அது பண்ணாம இருக்கணும்னா நாம அது பண்ணாம இருக்கணும். நாம ஒரு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இறந்துட்டு பசங்கள்ட்ட எதிர்பார்க்கறது வந்து மிகப்பெரிய தவறுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படி இருக்கோமோ சரி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்கு போகும்போது வெளிநாட்டுலாம் அவ்வளோ சுத்தமா கிளீனா இருக்குது. என்ன இருக்கு நமக்கு இந்தியாவுக்கும் வெளிநாட்டுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சுத்தமான சூழ்நிலை தான். அப்ப சமுதாயத்துல அவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க ரோட்ஸ் எல்லாம். அப்ப நாம ஏன் வச்சிருக்க மாட்டோம்? அது யாரு பொறுப்புன்னு பார்க்கும்போது நம்ம பொதுவா என்ன செய்வோம்? அரசியல்வாதியோ இல்லாட்டி சொசைட்டியோ அவங்கதான் பிளேம் பண்ணுவோம். யாருங்க சொசைட்டி? நாம தானே. அப்புறம் மாற்றம் வந்து எங்க ஆரம்பிக்கணும்? என்கிட்டதான் நம்ம மாற்றம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அன்னில இருந்து நான் இந்தியாவுக்கு வந்த பிறகு அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 15-20 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு ஒரு பிஸ்கட் சாப்பிட்டாலோ அந்த ரேப்பரையோ இல்லாட்டி ஒரு கடலை சாப்பிட்டாலும் அந்த கடலை தொலியோ வெளியே ரோட்ல போடுறது இல்லை. வீட்டுக்கு கொண்டு வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு 2 குப்பை தட்டி வச்சு அதுல போட ஆரம்பிச்சு. இது ஒரு மாற்றம் நம்மகிட்ட கொண்டு வந்ததான் நம்ம ஆரம்பிக்கணும். சோ அதே மாற்றம் பாத்தீங்கன்னா பசங்க வளர வளர நம்மள பாத்துட்டே இருக்காங்க. அதனால அவங்க போட மாட்டாங்க, திரும்பி கொண்டு வந்து வீட்டுலதான் கொண்டு வந்து போடுவாங்க. இது பாத்துட்டு இருக்கிற வீட்டுக்காரருக்கு வேற ஆப்ஷன் இருக்கா? ஏன்னா பசங்களே பண்றாங்களே. அப்புறம் அவரும் நம்ம எப்படி எந்த பேக்கெட்ல கொண்டு வரோமோ அதுலயேதான் அந்த வாழைப்பழம் தொலியோ எந்த தொலியும் போட்டு வீட்டுக்கு கொண்டு வருது. இதை பார்த்துட்டு இருக்கிற கார் டிரைவரும் போட வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுதான் ஆகணும். சோ அவனும் போட ஆரம்பிச்சான். இப்படி ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து இன்னொரு வீட்டுக்கு போயிருக்கா. அவ போற இடத்துல மாமியார் வீட்டுல அப்படி பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்களும் பார்த்து சரி மருமகளே பண்றான், அவங்க பண்றான், நாளைக்கு பையனுக்கு இல்லை நடக்கும், அவன் ஒரு இடத்துக்கு போவான், அவனை பார்த்து மருமகளை கத்துக்கலாம். சோ இந்த மாதிரி சேஞ்ச் ஹேஸ் டு ஹேப்பன். நம்ம கூட பயணிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க நம்மள. அவங்க பிறக்கி அப்படி கீழே போட்டாலும் நான் அவங்க கண் மேல பிறக்கி எடுத்துட்டு அங்க இருக்கிற குப்பை தட்டுலயோ இல்லாட்டி என்னுடைய அந்த குப்பை பேக்லயோ போட்டுதான் கொண்டு வருவேன் வீட்டுக்கு. எப்படி இவ பிறக்க போறாட்டு அவங்களும் கீழே போடுறது இல்ல. சோ ஒரு மாற்றம் அப்படின்றது நம்மகிட்டதான் முதல்ல கொண்டு வரணும். அந்த மாற்றம் கொஞ்சமா தான் கொஞ்சம் மற்ற இடத்துல அது பரவி போகும்ன்றதுதான் இங்க சொல்ற ஒரு பொறுப்பு. ஒரு குடும்பத்துல ஒரு பொறுப்புன்றதுனா நாம எப்படி இருக்கணும், ஆஸ் அ லீடர் ஆஃப் த ஃபேமிலி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு கல்வி அறிவு அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம இப்ப வர காலத்துல நம்ம பாக்குறோம். ஏன்னா எப்படி நம்ம கட்டி கொடுத்தாலும் எப்படி பார்த்து கட்டி கொடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததை கை கொடுக்கறது வந்து நம்மளையும் பேரண்ட்ஸை தாண்டி கை கொடுக்கறது வந்து கல்வி அறிவு தான்.
அந்த கல்வி அறிவு தான் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப 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 முக்கியம். சோ என்ன ஆனாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிப்பை கொடுத்து, ஏன்னா இஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு நம்ம நம்ம திணிச்ச படிப்பை படிக்க கூடாது. ஏன்னா அது அது அவங்க வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு அது சரியா வராது. சோ அது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம விட்டு கொடுத்த பசங்க நல்லா படிக்க வைக்கணும். சமீபத்துல நடந்த கணிப்பில் பாத்தீங்கன்னா உலகிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகள் பாத்தீங்கன்னா இந்தியா தான் 4வது இடத்துல இருக்குது. ஏன் இந்த நிலைமை? பாதுகாப்பு இல்லாத நாடு தானே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காந்தியடிகள் நினைச்ச பார்த்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் நமக்கு பெண்களுக்கு இருக்கா? போற்றுறோம், தாய் மண் அப்படின்றோம், தாய் நாடு அப்படின்றோம், தாய் மொழி அப்படின்றோம். இப்படி போற்றுகின்ற இந்தியாவுக்கு இந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நம்ம அப்படி தைரியமா அந்த பாதுகாப்பு இல்லாத நாட்டுல நம்ம நாடு இருக்க கூடாதுன்னா என்ன செய்யணும்? இதுக்கு யாரு பொறுப்பு? பெண்கள் ஓரளவுக்கு நல்லபடியாக உடை அணிந்து போக வேண்டும். அதையும் தாண்டி ஆண்கள் அவங்களுக்கு வாழ வழிவிடணும். அப்படித்தான் நம்ம சொல்றோம். சோ அந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்துல தைரியமா போகக்கூடிய நிலைமை கண்டிப்பா நமக்கு வரும். அது போக போக தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் இருக்கும். பெற்றோர்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு வேண்டுகோள் கொடுக்கணும் இந்த இடத்துல. பெண்களின் உணர்ச்சிகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. ஏன்னா அந்த ஒரு அவங்க எதிர்பார்க்கறது பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு சின்ன பாராட்டு, ஒரு சின்ன அரவணைப்பு, ஒரு சின்ன ஆறுதல், இதை மட்டும் தாங்க எதிர்பார்க்கறாங்க. அப்படித்தானே இங்க இருக்கிற பெண்கள் ஐ திங்க் சிவக்கனியும் சுமதி மேமும் இது சரின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இது மட்டும் கிடைச்சா பல நிறைய சாதனைகளை சாதித்து விடலாம் அப்படின்றதான் ஒரு நினைப்பு. கண்டிப்பா இது சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க, பெருசா ஒண்ணும் இல்லை. நாம வீட்டுல ஒரு ரோல் மாடலா, ஒரு வீட்டுல ஒரு ஆண்மகன் எப்படி நடத்துறானோ அதே மாதிரிதான் பசங்க நாளைக்கு அவங்க குடும்பத்தை நடத்துவாங்க. நம்ம எவ்வளவு தூரம் ஆண்கள் அந்த குடும்பத்துல பெண்ணை போற்றுறாங்களோ அவ்வளவு தூரம் அந்த பசங்களும் நாளைக்கு பெண்மையை போற்றுவாங்க. நாம தான் அதுக்கு முழுசான ஒரு ரோல் மாடலா நம்ம இருந்து அதை பாக்குறோம். பெண்மையே அவ்வளவு பெரிய, ஏன்னா ஒரு சைல்டு பர்த்ல ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது எத்தனையோ எலும்புகள் முறிவு நடந்தா எவ்வளவு வலி இருக்குமோ அந்த வலியை தாங்கக்கூடிய ஒரு சக்தி பெண்ணிடம் மட்டும்தான் இருக்குது. அந்த அளவுக்கு சக்தி படைத்த ஒரு பெண்ணா படைச்சதுனாலதான் அவளை சக்தி அப்படின்றோம். ஒரு எலும்பு முறிவு நம்மளால தாங்கிக்க முடியலைங்க. இல்ல ஏகப்பட்ட எலும்பு முறிவு நடந்தா எவ்வளவு வலி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு குழந்தைய பெற்றெடுத்து ஆளாக்குறோம். நான் இன்றளவும் நமக்கு அவ்வளவு தன்னம்பிக்கை, அவ்வளவு ஒரு 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 பிரேவ்னஸ் நமக்கு இயற்கையாவே நமக்கு இருக்குது. நம்மளுடைய தன்மை நமக்கு தெரியல. எப்படி யானையோட பலமும் சின்ன வயசுல ஒரு செயின்ல கட்டி 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 ஒரு காலை தான் கட்டிருப்பாங்க அந்த யானையோட காலை. ஆனா அது நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளால அதை தாண்டி வர முடியாதுன்ட்டு. ஒரு தும்பிக்கையால பகல் நேரத்துல 3000 டன்னுக்கு மேல மரத்தடிகளை வெறும் ஒரு எலும்பு இல்லாத தும்பிக்கையால அது எடுக்கக்கூடிய ஒரு யானை நல்ல பலமான ஒரு கால்ல சித்ரோண்டு ஒரு இரும்பு சங்கிலிய தாண்டி வராத அளவுக்கு அந்த மைண்ட டியூன் பண்ணிருக்காங்க. நம்ம பெண்ணா இருந்தா பலமா சிரிக்க கூடாது, பெண்ணா இருந்தா அடக்கி வாசிக்கணும். ஏங்க அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இல்லையா? ஆண்களும் அழக்கூடாதுன்னு சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் அவங்களும் அழக்கூடாது? அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இல்லையா? ஆண்னா அழக்கூடாது, பெண்ணா சிரிக்க கூடாது, அது ஏங்க அப்படி? அவ்வளவு தன்னம்பிக்கையா படைச்சிருக்கு நம்மள இப்படி சொல்லி 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 நம்ம மைண்ட் டியூன் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆண் இல்லாம ஒரு பெண் எப்படியாவது வாழ்ந்துடுறா. ஆனா ஒரு பெண் இல்லாம ஒரு ஆண் வாழ்றதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய வீட்டுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
பெண் சமுதாயத்துக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நாம் படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். ஒரு பெண்ணா பிறந்து ஒரு பெண் படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும், அது புரியும். ஆனா பல இடங்களில் பாத்தீங்கன்னா, பெண்ணே பெண்ணுக்கு எதிரியாக நாம் பல இடம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வரட்டு கௌரவம், பிடிவாதங்கள், பொறாமை, புறம் பேசுதல், இதெல்லாம் ஒட்டு மொத்தமா தவிர்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் கை கொடுத்து கை தூக்கி அவங்கள மேன்மை அடைய செய்யணும் தான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நம் வாழ்வின் உயிர் எழுத்து பெண்கள். அந்த இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உயிர் எழுத்தா இருக்கிற பெண்கள். அன்பின் ஆறாம் ஒளி, இயற்கை ஈந்த உன்னதம் ஊற்றாக எளிய ஏணிப்படி ஐஸ்வர்யம், ஒரு நாளும் ஓயாத ஔஷதம். உயிரெழுத்து போல பெண், மெய்யெழுத்து போல ஆண்ன்னு சொல்றான். இரண்டும் சேர்ந்தால்தான் தமிழ் போன்ற ஒரு இனிமையான ஒரு மொழி. ஏன்னா உயிர் இல்லாமல் மெய்யும் இல்லை, மெய் இல்லாமல் உயிரும் இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து சென்றுட்டு இருக்கோம். ஏன்னா பெண்ணாய் பிறக்கிறதுக்கு நல்ல மாதவம் செய்திடணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எவ்வளவு பெரிய ஒரு கொடுப்பினை. ஏன்னா சாதிக்க நினைச்ச விஷயம் எல்லாம் ஒரு பெண்ணா இருந்து சாதிக்கலாம். ஆனா நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு எப்ப தெரியும்னா, தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு நம்மள அலசி பார்த்து நம்மளுடைய பலம் என்ன, நம்மளுடைய பலவீனம் என்ன. நிறைய நம்ம ஸ்வாட் அனாலிசிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நான் எத்தனை பேர் பண்றோம் அப்படின்னு தான் கேள்வி. நம்ம பலத்தை இன்னும் மேல் 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 நமக்கு பலத்தை இன்னும் அதிகரிக்கணும். அது மாதிரி நமக்கு என்னென்ன பலவீனம் இருக்கோ அது எல்லாமே நம்ம பலமா மாத்துறதுக்கு உண்டான பயிற்சியை நம்ம எடுக்கணும், இறங்கணும். வாய்ப்புகள் நம்மளை தாண்டி கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. கொட்டி கிடக்குது அவுட் சைட். சோ நம்ம அந்த வாய்ப்புகளை நம்ம உபயோகிக்கிறோமா? ஏன்னா இது ஒரு வாய்ப்பு தானே. ஒரு வாய்ப்பு மூலியமா எத்தனை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது. ஆனா அந்த வாய்ப்பை அந்த 2 விஷயங்கள், பயமும் கூச்சமும் போக்கி நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா தான் அமையும் அப்படிதான் நம்பிக்கை. தெரிந்து கொள்ளுங்கள், கண்ணின்றி காட்சியும் இல்லை, பெண்ணின்றி பெருமையும் இல்லை. அறிந்து கொள்ளுங்கள், பெண் மிரண்டால் வீடு கொள்ளாது. புரிந்து கொள்ளுங்கள், பெண்களுக்குரிய சுதந்திரத்தை வழங்காத வரை ஒரு நாடு சுபிக்ஷம் அடையாது. சுதந்திரம் அப்படின்னு போராடுறோம். ஒரு காலத்துல சமையல் பண்ணிட்டு படுக்கைய விரித்து அந்த காலத்துல ஃப்ரீயா இருந்து மனசு ரொம்ப ஃப்ரீயா இருந்த காலங்கள் அன்று. ஆனா இன்று பெண் சமுதாயம் சுதந்திரம் அப்படின்னு போராடி இப்போ நம்ம எப்படி இருக்கிறோங்க? பெண்களோட நிலைமை என்ன? வீட்லயும் வேலை பார்த்துட்டு ஆபீஸ்லயும் வேலை பார்த்துட்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி, இது பேலன்ஸ் பண்றது எப்படி வேற கிளாஸ் எடுத்து அது இன்னும் பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் பிசிக்கல் பேலன்ஸ், மென்டல் பேலன்ஸ், பினான்சியல் பேலன்ஸ் இவ்வளவு பண்ணிட்டு நமக்கு என்ன சாதிச்சிட்டோம்? சந்தோஷத்தோட நம்ம சந்தோஷம் கூடி இருக்குதா, குறைஞ்சிருக்குதா? நம்மளுடைய நிம்மதி கூடி இருக்குதா, குறைஞ்சிருக்குதா? கூடதானே போயிட்டு இருக்கு. பெண் சுதந்திரம் மத்தவங்க வாங்குறது இல்லைங்க. நாம நமக்கு எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறோம். வாய்ப்புகள் தேடி போறதுக்கு யார் நமக்கு தடையா இருக்காங்க? எஸ், நமக்கு ஒரு சுதந்திரம் வாங்காம மத்தவங்க நம்ம என்ன சுதந்திரம் வாங்கணும்? பெண் உரிமைன்னு போற நம்ம என்ன இப்போ சாதிச்சுட்டு இருக்கோம்? மனதளவுல நிம்மதியா இருக்கிறோமா? ஏன்னா ஒரு காலத்துல இருந்த நிம்மதியை தொலைச்சுதானே இருக்கும். சுதந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு நமக்கே இருக்கிற சுதந்திரம் தான் நம்ம போராட்டமே தவிர மத்தவங்கிட்ட பிடிக்கிற சுதந்திரம் நமக்கு எதுவுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அப்படித்தான் நம்ம அதை சொல்லணும்.
நேற்றைய விதையில் முளைத்த இன்றைய மரம் நாளை வானலாவி வளர்ந்து கனி கொடுக்கும் காலத்தை நோக்கி நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம். எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். கண்டிப்பாக நன்றாகவே நடக்கும். பலனை நோக்கி திட்டமிட்டு நாம் பயணிப்போம் என்பதை சொல்லி, இந்த பெண் நேற்று இன்று நாளை அப்படின்ற ஒரு நல்ல ஒரு தலைப்புல பேச அழைத்து இதை பேச வச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. இது ஒரு 20 நிமிஷத்துல என்ன பேச முடியுமோ அதுதான் என்னால பேச முடிஞ்சது. சோ கண்டிப்பாக இன்னொரு தருணத்துல அவங்க எல்லாரையும் சந்திக்கிற ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். நிறைய சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்க போல, நான் இப்பதான் கவனிக்கிறேன். ஓகே, so thank you so much for this opportunity, Lakshman sir and Narpulari, Kumaresan sir. So floor hand over to the organizers. Thank you so much. Thank you மேம். ரொம்ப அருமையாக பண்ணீங்க. உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்ததான் ஒரு உருவாக்க முடியும் என்பதை ரொம்ப அழகாக தமிழ் மட்டுமல்ல நமக்கும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. செஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. பொறுமையாக கொஞ்சமாக நல்ல விளக்கமாக கூறியிருக்கிறீர்கள். உங்களுடைய பயிற்சியை தொடர்ந்து என்னுடைய ஃபீட்பேக் வாங்குறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். தீவராஜன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நட்புறையில் இணைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு சகோதரியோட பயிற்சியில நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடைப்பட்ட அந்த மௌனம் இருக்குது பாத்தீங்களா, அந்த மௌனத்துக்கு சக்தி ரொம்ப அதிகம். சோ இன்னைக்கு சகோதரி பயிற்சியில ஒரு வார்த்தையுமே நின்று நிதானமா அது எந்த அளவுக்கு ஆழமா போய் மனசுல பதியணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி பேசியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இது பயிற்சின்னு சொல்ல முடியாது, உணர்வு பூர்வமான வார்த்தைகள்னு சொல்ல முடியும். பெண்கள் இன்னைக்கு செஷன்ல அட்டன் பண்ண பெண்கள் எல்லாத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான பயிற்சி. ரொம்ப நிதானமா ஒரு பெண்களுடைய கடமை என்ன, நம்மளுடைய உணர்வுகள் எப்படி, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எப்படி இது ரெஸ்பாண்ட் பண்ணணும், நமக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா ஆணித்தரமா பிளஸ் தமிழ் ஆர்வம் அதிகமா இருக்கிறவங்களுடைய பேச்சு இது. எனக்கு உயிரெழுத்து மெய் எழுத்துனா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்னன்னே தெரியாது, தமிழ் எனக்கு தெரியாது அப்படிங்கறத ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இதுல உயிரெழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்ன, உயிர் இல்லாத மெய் சாத்தியமா, மெய் இல்லாத உயிர் சாத்தியமா அப்படிங்கறதுல ரொம்ப அருமையா விளக்கி ரொம்ப அருமையா எடுத்துட்டு போயிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது சகோதரி. வாழ்த்துக்கள். எல்லாரும் இந்த ட்ரைனிங் ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்தது. தேங்க்யூ சோ மச் சகோதரி. தேங்க்யூ சார். தொடர்ந்து தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். இனிய காலை வணக்கம். சகோதரி அவர்கள் வருத்தப்பட்டு கூறுவது போல இருக்கின்றது. வாழ்க்கையில் மிகவும் சோகத்தை அனுபவித்த போல் இருக்கின்றது அவர்கள் பேச்சு. யானையின் பலம் யானைக்கே தெரியாது. அதே போல பெண்களின் பலம் மிக மிக அவர்களுடைய பலம் எல்லோருக்கும் தெரியும், ஆனால் பெண்களுக்கு தெரியவில்லை. அதனால்தான் இந்த அளவுக்கு அவர்கள் பயந்து பேசுவது போல் தோன்றுகிறது. இருந்தாலும் ஒரு யானை ஒரு சங்கிலிக்கு எவ்வளவு கட்டுப்பட்டு இருக்கின்றதோ அதே போல பெண்களும் இந்த சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றார்களே தவிர அவர்களுக்கு பயமும் இல்லை, எந்த செயலை செய்வதற்கும் துணிந்து செய்கிறார்கள். பெண்களுக்கு என்னுடைய பெண்கள் தின மாதத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். நன்றி தாமோதரன் சார். தொடர்ந்து லட்சுமணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. ஒரு அதிகாலை வேளையின் பயண நேரத்தின் ஊடே உங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி. காரணம் என்னவென்று சொன்னால், அக்கா மீனா ராஜா அவர்கள் இந்த பயிற்சியை எடுத்துக் கொண்டிருக்கும் போது அதை தவிர்த்து விட்டு என்னால் கடந்து போக முடியவில்லை. அவர்களை நான் இந்த பயிற்சி தரத்திற்கு அழைத்த போது மிகுந்த மகிழ்வுடன் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொள்வதாக வாக்களித்து கலந்து கொண்டிருக்கின்றார். அவரை அறிமுகம் செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றே நான் சொல்ல வேண்டும். அவர்களை நான் 2014 முதன்முறையாக நான் விருதுநகரில் வைத்து ஒரு மிட்கார்ட் நிகழ்ச்சியின் போது சந்தித்தேன். அப்போது அவரிடம் பேசுவதற்கு எந்த வார்த்தைகளும் இல்லை.
ஆனால் அதற்கு பின் நான் நிகழ் ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சிகளிலும் பஞ்சுகுருகுலம் நிகழ்ச்சிகளிலும் பல தளங்களில் அவருடைய பயிற்சிகளை ஜூம் வாயிலாக கோவிட் நேரத்தில் கேட்க நேர்ந்தது. அக்காவின் ஆளுமை மிக அருமையாக வெளிப்பட்டது. 9ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவியாக அவர் எவ்வளவு மிக மன கஷ்டத்துடன் அவருடைய திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்பதை என்னால் நன்றாக உணர முடிகின்றது. இன்று அந்த சோகத்தை அவர் மறைத்துக் கொண்டு பேசினாலும் அவர் அந்த பள்ளி கல்லூரியை எட்டி பார்க்க முடியவில்லை என்ற ஆதங்கம் ராமநாதன் சார் கூறியது போல எனக்கு நன்றாகவே தெரிகிறது. இருந்தாலும் கூட மிக சிறப்பான ஒரு ஆளுமை தன்மையுடன் இந்த நிகழ்ச்சியை அவர் வழங்கியிருக்கின்றார். அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதும் அவருடைய கருத்துக்களை மிக அருமையாக வார்த்தை இடைவெளியுடன் நிதானமாக இங்கு வெளிப்படுத்தியது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நிறைய நூல்களை விமர்சித்திருக்கிறார், நிறைய நிகழ்ச்சிகளை, பயிற்சிகளை, தலைப்புகளை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். வார்த்தையின் மூலமாக, பயிற்சியின் மூலமாக, அவருடைய ஆக்ஷன் மூலமாக. அதை தாண்டி அவர் இன்று கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் பெண்ணினம் கண்டிப்பாக அவர்கள் கடந்து வந்த பாதையை நினைவூட்டும் விதமாக இருந்தது. நிச்சயம் அக்கா அவர்கள் நம்முடைய தளத்தில் கண்டிப்பாக அவருடைய கருத்துக்களை மாதந்தோறும் எடுத்து வைக்க வேண்டும். நான் அவரை மிகவும் பெருமிதத்துடன் வரவேற்கின்றேன். பிரிதிவிராஜன் சார் சொன்னது போல தமிழ் மொழியில் மிகுந்த ஒரு ஆர்வமே உடையவர்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்று சொன்னார்கள். அக்கா அவர்கள் பிறப்பால் அவர் ஒரு தெலுங்கு பேசும் குடும்பத்தை சேர்ந்தவர் என்று சொன்னாலும் கூட பாரம்பரியமாக சில பல தலைமுறைகளாக இந்த தமிழ்நாட்டில் வாழ்வதன் காரணமாக அக்காவின் ஊனிலும் உணர்விலும் தமிழ் மொழி நன்றாக கலந்து விட்டதை அவருடைய வார்த்தைகளும் ஒவ்வொரு எடுத்துக் கொள்வதாக இருந்தது. அந்த வகையில் அக்காவின் ஒரு நல்ல ஒரு சகோதரனாக அவருக்கு நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி லட்சுமணன் சார். தொடர்ந்து வீரசேகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அம்மா அவர்கள் மிக அருமையாக செய்திகளை தந்திருக்கிறார்கள். அதுக்கு முன்பாக நம்ம லட்சுமி நாராயணன் சார் பயணத்தில் இருந்த போதும் கூட தனது கடமையை உணர்ந்து பொறுப்புணர்ந்து இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை காட்டியிருப்பது மிக சிறப்பானது. காரணங்கள் கூறிவிடலாம், பயணத்தில் ஏற்கனவே முடியவில்லை, ஆனாலும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த இது அம்மா சொன்னதுல மிக சரியான ஒண்ணு. பயப்படுறோம், ஆனா ஏன்னு பெரிய லிஸ்ட் போட்டிருக்காங்க. இதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சாதானே நம்ம பயப்படணும், இதுல எதுவுமே செய்யலைன்னா நம்ம ஏன் பயப்படணும் என்று மிகப்பெரிய லிஸ்ட் போட்டிருக்காங்க. உன்னை மட்டும் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். தேன்னு ஒரு வார்த்தையே இல்லைங்கிறாங்க. தேங்கிறது நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அங்க தூரமா இருக்கிறவங்களுக்கு அவர்கள்னு நம்மள சொல்லுவாங்க. அந்த தூரமா 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க, நம்ம அவங்கள பார்த்து தே அப்படின்னு சொல்லுவோம். வீங்கிறது மட்டும்தான் உண்மையா உள்ளது. அந்த வீல ஏதாவது ஒரு மாற்றம் நடந்ததுன்னா அந்த மாற்றம் ஏற்றம் தரும் மாற்றமா இருக்கும். அதுக்கு சின்ன உதாரணம் அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க அம்மாவே, நான் இந்த பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்துட்டு வெளியில போட மாட்டேன். இது நினைத்து பார்த்தா அந்த உலகத்துல நடக்கிற அவ்வளவு தவறுக்கும் ஒரு சின்ன மீகர் திங்ஸ், வெரி வெரி மீகர், பட் திஸ் இஸ் a change from ourselves. நம்ம இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இயன்ற வகையில ஒரு சேஞ்ச், அது நல்ல மாற்றமா கொண்டு வந்தோம்னா ஏமாற்றம் இல்லாம ஏற்றம் தரும் மாற்றமாக இருக்கும். சகோதரியர் அவர்களுக்கு வாழ்த்துகளும் நன்றியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். நன்றி வீரசேகரன் சார். நல்ல அருமையான செஷன்ன்றதை நீங்க இந்த ஃபீட்பேக் மூலியமாவே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க சொன்ன விதம், நம்ம பிரிதிவிராஜன் சார் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகளுக்கு இடையில கொஞ்சம் மௌனம் இது பண்றது. சிவகணி நேரம் முடிய போது சிவகணிக்கு வாய்ப்பு கொடுங்க. சிவகணி மேடம் ஃபீட்பேக் வழங்கலாம். அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். மேடம், ஒவ்வொருத்தரும் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய பேச்சு உங்களுடைய குரல்ல ஒரு வலிமை தெரியுது. அதாவது மெதுவா சொன்னாலும் அதை புரிஞ்சுட்டு அந்த அந்த மௌனம், அந்த கேப், ஸோ அதை நல்லா உள்வாங்கிக்கிற மாதிரி உங்களுடைய குரல் இனிமையதா இருந்தது. அதற்கப்புறம் நீங்க 9th மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க. அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது எனக்கே. இப்போ எவ்வளவு மெச்சூர்டாகி மேரேஜ் பண்ணினா கூட நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பண்ண முடியறது இல்லை. அப்படிங்கும்போது
ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ரெண்டாவது நீங்க இன்னைக்கு ஒரு கவிதையா சொன்னீங்க. அது எல்லாமே ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க இந்த உரைய கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு மாற்றம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மாற்றம் அவங்கவங்க கிட்ட இருந்து தான் வரணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயத்தின் மூலமா சொன்னீங்க. நல்லா இருந்தது மேடம் செஷன். ரொம்ப நன்றி. இன்னும் நீங்க மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நல்ல ஒரு செஷனை எடுத்து கொடுத்து உங்களுக்கு நன்றி. நற்பொழுதில பயணித்து கொடுக்குறீங்க. தொடர்ச்சியாக நீங்க இந்த நற்பொழுதில் பயணிக்கணுன்றதை இந்த நேரத்தில் கூறிக்கிறேன். ஸோ இன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம்.